7 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் அவங்க கஸ்டடியில தான் கிடக்குறாங்க. அந்த பிஞ்சுங்க கையில கஞ்சாவை கொடுத்து விக்க சொல்றானுங்க. பேனாவை பிடிச்சி எழுத வேண்டிய கையில துப்பாக்கிய கொடுத்து சுட சொல்றானுங்க. கோழிக்குண்டு விளையாடுற பசங்களை எல்லாம் வெடிகுண்டு வைக்க சொல்லி பழக்கப்படுத்துறானுங்க. அதோட விபரீதம் தெரியாம கொண்டு போகும்போது அது தவறுதலா வெடிச்சு கைகால் போனவங்களும் இருக்காங்க. இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை பார்க்கும்போது நம்ம ஜனங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காக உங்க அப்பாவே மறுபிறவி எடுத்தது மாதிரி தெரியுது தம்பி. எங்க பிள்ளைகளை எல்லாம் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திருக்கு. நாங்க மறுபடியும் தமிழ்நாட்டுக்கே போயிடுறோம். அவனை நான் உடனே பார்த்தாகணும். நீ நினைச்ச உடனே அவனை பார்க்க முடியாது. அவன் நினைக்கணும், அப்பதான் உன்னால அவனை பார்க்க முடியும். இப்போ உலகத்துல எந்த மூலையில இருக்கானோ? அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க இங்க தானே இருப்பாங்க. இங்க ஒரு நடிகை அவனுக்கு ஒப்பாட்டியா இருக்கா. அவளுக்கு ஒரு பிள்ளையும் இருக்கான்ல. நம்ம பசங்களை அவன் கடத்துறானா? அவன் பிள்ளைய நான் கடத்துறேன். அவன் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவங்க அம்மா கொடுத்த பாலை கக்கிக்கிட்டு இங்க வர வைக்கிறேன். அண்ணே ஒரு நிமிஷம் வாங்க. ஒரு நிமிஷம். இந்த ரோடு ஹாய் டார்லிங். ஹாய் மந்தாகினி டார்லிங். அப்பா பேசுறடா செல்லம். சொல்லுங்க டார்லிங். என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் பையனுக்கு பால் கொடுத்துட்டு இருக்கியா? எத்தனை தடவை சொல்றது, இனிமே பால் கொடுக்காத. உன் பியூட்டியை மெயின்டைன் பண்ணு. அழகு போயிடுச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் போங்க. ஏன் 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 டார்லிங்? பின்ன என்னங்க, நாளைக்கு பர்த்டேங்கிறதே மறந்துட்டீங்க. துபாயில இருந்து வருவீங்களா மாட்டீங்களா? ஐ அம் சாரி. நாளைக்கு துபாயில இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. பெரிய ஆளுங்க எல்லாம் வராங்க. இந்த டீலிங் முடிஞ்சா நிறைய பணம் கிடைக்கும். பணம் பணம் பணம். இந்த பணத்தை எல்லாம் வச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன கேள்வி இது டார்லிங்? தாஜ்மஹால் கட்ட போறேன். நான் கட்ட போறது தாஜ்மஹால் இல்ல, மந்தாகினி மகால் கட்ட போறேன். இந்த உலகமே பார்த்து ஆச்சரியப்பட போகுது. அது மட்டும் இல்ல, யாரோ வராங்க. யாரா நீங்களா? எதுக்காக வந்திருக்கீங்க? நீதான் அந்த விளக்கண்ணையா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க இருக்க? துபாயிலையா? வந்து குழந்தை மேல கை வைக்காத சொல்றல. குழந்தை விட்டு சத்தம் போடாத, சாவடிச்சிடுவேன். என்ன என்ன வேணும் உனக்கு? நீதான் வேணும்டா. நீ இங்க வந்து என்ன பார்க்கணும், நான் உங்ககிட்ட பேசணும். அது வரைக்கும் குழந்தை என்கிட்ட இருக்கட்டும். குழந்தை விட்டுடா. டேய் டேய், எங்கடா போய் தொலைஞ்சீங்க எல்லாரும்? செக்யூரிட்டிஸ் எங்க இருக்கீங்க? குழந்தை விட்டு மரியாதை சொல்றேன். நான் வந்து தொலைச்சிடுவேன். நீ கிளம்பு. இதுக்கு தானே வரப்பா வந்த? ஏய், உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது. உட்கார் உட்காரடே. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? அது இருக்கட்டும், என்ன ஞாபகம் இருக்கா? கோத்தா கிட்ட குடிச்ச பால வேணா மறந்திருக்கலாம், ஆனா தமிழன் கொடுத்த அடிய மறக்க கூடாது. வச்சுக்கிறேன்டா உன்னை. டேய் டேய், நீ வச்சுக்கிறதுக்கு நான் என்ன ஒப்பாட்டியா? உனக்கு என்னடா பிரச்சனை? ஆமா, நான் பிறந்ததுல இருந்தே என்ன கொலை பண்ண தேடுறியாமே. நான் இவ்வளவு குழந்தையா இருக்கும் போதே என்ன கொலை பண்றதுக்கு உனக்கு என்ன அவசியம்? எதுக்குடா 22 வருஷமா நான் நாய் மாதிரி தேடுறேன்? அதுக்கு பதிலா 1000 செம்மறி ஆட்டை வாங்கி இந்த 22 வருஷமா ஒவ்வொரு மயிரா புடுங்கி கடற்கரை வரமா போட்டிருந்தா கூட சுனாமியால தமிழ்நாட்டை தாக்காம இருந்திருக்கு மேடா. அதை விட்டு என்ன மயிர்கடா என்ன தேடுற? இதுக்கு தாண்டா 22 வருஷத்துக்கு அப்புறமா என்ன துபாயில இருந்து வர வச்சு இங்க உன் முன்னாடி உட்கார வச்சு என்ன டார்ச்சர் பண்றல. இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதான்டா உன்னை முளையிலேயே கிள்ளணும்னு நினைச்சேன். நெருப்பையும் பகையையும் அப்பப்பவே அழிச்சிடணும். மிச்சம் வச்சா என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வந்து நம்மள அழிச்சிடும். அதே மாதிரி இன்னைக்கு நீ வந்துட்டல. நிறுத்துறா வேண. ஏய், எங்க அப்பாவுக்கும் உனக்கும் பிரச்சனை இருக்கலாம், எனக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல.
இவங்க சொன்ன அப்புறம் தான் நீ யாரு நான் யாரு சங்கர் பைல்வான் யாருன்னு எனக்கு தெரியும். ஏன்டா இவ்வளவு பேர் எனக்காக சாகடிக்கிற? என் ஏரியா பையன் உனக்கு என்ன செஞ்சான்? அவனை கொன்னியா? போலீஸ கொன்னியா? பாவம் எங்கேயோ ஹோட்டல்ல வேலை செய்யற பையன்டா, அவனையும் சாகடிச்சியா? ஏன்டா ஏன்டா இப்படி ரத்த வரி பிடிச்சு அலையற? என் தம்பிய கொன்னாங்க, என் பிள்ளையும் கொடூரமா கொன்னாங்கடா. இத்தனை வருஷம் கழிச்சு பிறந்திருக்கிற என் பிள்ளைய நீ கொல்லணும்னு நினைக்கிறல்ல? நாய் மாதிரி கொலைக்காத. வேலாக்கு முன்னாடி எப்படின்னு தெரியாது, ஆனா இந்த வேலை வந்ததுக்கு அப்புறம் நீயும் ஆளுங்களும் எங்க ஆளுங்களை தொல்லை பண்ணக்கூடாது. அத மீறின தப்பாட கட்டிடுவேன். கவனமா கேட்டுக்க. நாளைக்கு காலையில 9 மணிக்குள்ள எங்க தமிழ் பசங்களை சங்கர் நகர்ல கொண்டு விடுற. நாளைக்கு என்னடா இன்னைக்கு? டேய், தேவையில்லாம என்ன சீண்டாத. கடல் பொங்குனா கூட நாடு தாங்கிடும், ஆனா இந்த வேலா பொங்குனா நீ தாங்க மாட்ட. வேணாண்டா, டார்டரா கிழிச்சிருவேன். சொல்றேன்ல. விட மாட்டேன். உயிர் மேல ஆசை இருந்தா போயிடு. வச்சுக்கிறேன்டா உன்னை. விடு. மாட்டாம போக மாட்டான். லைன் கிடைச்சிச்சு. டேய், நீ இழிச்ச வாயண்டா. லட்டு மாதிரி உன் கைக்கு நான் கிடைச்சோம், என்ன நீ விட்டுட்டல்ல. உன் பிளேஸ்ல நான் இருந்தா அங்கேயே அழிச்சிருப்பேன்டா. நீ என்ன விட்டுட்டல்ல. நான் நெருப்புடா, ஒண்ணு மட்டும் இல்ல, உன் ஆளுங்க எல்லாரையும் அழிச்சிருவேன். மூணா கோணா பசங்க எங்கன்னு மட்டும் சொல்லு. நீ இன்னும் பாக்கலையா? உனக்கு நான் அனுப்புன பார்சல பாக்கலையா? நீ போய் பார்த்தா நான் இவ்வளவு தூரம் பேச மாட்டேன். போய் பாருடா, நான் அனுப்புன பரிசை போய் பாரு. எதா பாக்ஸ் இருக்கான்னு பாருங்க. பேசாத. இப்ப புரிஞ்சுக்கிட்டல, கொலை பண்றதாண்டா எனக்கு தொழிலு. உன்னோட சேர்த்து எல்லாரையும் கொல்றேன்டா. ஆட்டம் முடிஞ்சிருச்சுடா. எங்க அப்பா அம்மா மேல சத்தியம், என் தமிழ் ஜனங்க மேல சத்தியம். 2 மணி நேரம், இன்னும் 2 மணி நேரத்துல உன்னை கொல்றேன். அப்படி செய்யாம போனா நான் எதுக்கும் உதவாத பொட்டன்னு நினைச்சுக்க. இந்த 2 மணி நேரத்துல முடிஞ்சா உன்னை காப்பாத்திக்க வரேன்டா. தயங்காம விடு. துபாய்க்கு டிக்கெட் ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்கு. எத்தனை மணிக்கு ஃபிளைட்? 12 மணிக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்க. கரெக்டா 12 மணிக்கு துபாய் ஃபிளைட் டேக் ஆஃப் ஆயிடும். 12:01க்கு தமிழ்நாட்டு கூலி பசங்க இருக்கிற ஏரியால பாம் பிளாஸ்ட் ஆகணும். அந்த பாம் பிளாஸ்ட்ல ஒவ்வொருத்தனும் வெடிச்சு செதறத நான் ஃபிளைட்ல உட்கார்ந்து ரசிச்சு பார்க்கணும். இனிமே எனக்கு எதிராக ஒருத்தனும் உருவாக கூடாது, ஞாபகம் வச்சுக்க. சொல்லு சார். அவங்க புறப்பட்டாங்க சார். எங்க போறா? எங்க போறாங்கன்னு தெரியல சார். எங்க போறான்னு சொல்லு. என்னாச்சுடா? அவன் கிளம்பிட்டான். கிளம்பு. எல்லாரும் கிளம்புங்க. போங்க. போங்கடா, போங்க. அவன் இப்ப ஏர்போர்ட் போயிட்டு இருக்கான். வேலை Drop.
ஹலோ, 4 சஃபாரி ஒரு பென்ஸ், அவ்வளவுதானே? சரி வை, பாத்துக்கிறேன். समझो तुम लोग இந்த ரிமோட்ல இருக்க பட்டன் அமுக்குறேன்னா உங்க பசங்க மட்டும் இல்ல இந்த ஏரியா மொத்தமா பிளாஸ்ட் ஆயிடும். समझ गया? ஏய் சலி பா நிकल जा. चल 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 वांग. என்ன என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க தம்பி. அவங்க சின்ன பசங்க, உங்க காலை பிடிச்சு साला எங்கிட்ட தம் காமிக்கிறா தமிழ்நாடு நாய்களா. இங்க பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டோம் தம்பி. வேலா, தாவூத் ஆளுங்க நம்ம ஜனங்களை ரவுண்ட் அப் பண்ணி வச்சிருக்காங்களா? யாருக்கு ஃபோன் பண்ணே? போல், யாருக்கு ஃபோன் பண்ணே? போல். திமிராடா, எங்க மேல கட்டறியா? फोन किसका फोन किया? தம்பி தம்பி, யாருக்கு ஃபோன் பண்ணே? கையெழுத்து முறை என்ன விட்டுறா. சொல்ல மாட்டேன். இன்னும் 2 நாய்களை சுற்றி தள்ளி கட்ட விடுறா. வா 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 வாடா வா வா. வேண்டாம். ஓ ஷட்டர் க்ளோஸ் பண்ணு. இப்ப என்ன பண்றது? அவனை விடக்கூடாது. ஏய் அசையாத, துப்பாக்கியை கீழே போடு. போடுன்னு சொல்றேன்ல. அவனை கொன்னுடு, சுட்டு கொன்னுடு, விடாத. அவனை விடாத, அவனை ஷூட் பண்ணு. அவனை ஷூட் பண்ணி உடம்ப சல்லடையாக்கு. எடுத்துட்டு போக ஒரு எலும்பு கூட கிடைக்க கூடாது. ஷூட் பண்ணு.
அவரை ஒண்ணும் பண்ணிடாத ப்ளீஸ். பொட்ட மாதிரி பொம்பளை பின்னால ஒளிரியடா. சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும்டா. உங்க தமிழங்க சொன்னதுதான் புரியலையா? இவ செத்து போனா இன்னொருத்தி நான் கட்டி பண்ணா, இந்த புள்ள போனா 10 புள்ள பெத்து பண்ணா. அதுக்கு நான் உயிரோட இருக்கணும். அதான் இது வரைக்கும் நீ பண்ண பாவங்கள் கூட பாவங்களே இல்லடா. ஆனா நீ உயிரோட இருக்கணும்னு நினைச்ச உன் பொண்டாட்டி பிள்ளைங்களே கொல்லணும்னு நினைச்சல. இதுக்கு மேல நீ உயிரோட இருந்தா இந்த மண்ணுக்கு அவமானம். நாயே, எதிரே தெரிஞ்சதுக்கு அப்புறம் சுடாத அவர் எங்க? பொண்டாட்டி பிள்ளை சாகணும்னு நினைக்கிற நீ எங்க? சுடுங்க, சுட்டு தள்ளுங்க. ஒரு மனுஷனோட கடைசி ஆதரவே பொண்டாட்டி தான். அவளே உன்னை சுட சொல்லிட்டா. நான் ஒரு போன் பண்ணா தமிழ்நாட்டுக்காரங்களா வெடிச்சு பீஸ் பீஸ் ஆயிடுவாங்கடா. தமிழன் அவளை கேவலமா எடை போடுறியா? தமிழ சாவுக்கு பயந்ததா சரித்திரமே இல்லடா. நீ என்னடா போன் பண்றது? நானே போன் பண்றேன். போன் அடிக்குது இல்ல, உடாவ் எடுறா போன ஜல்தி. அண்ணா, பாம்பே தாவூத் இப்ப என் துப்பாக்கி முனையில இருக்கான். அவனை நான் விடலன்னா நம்ம பசங்களை கொன்னுடுவேங்கிறான். இப்ப நான் என்ன செய்யட்டும்? வேலை, இவ்வளவு நாளா நம்ம பசங்க உயிரோட இருந்து இல்லாத மாதிரி தானே இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்களும் வேணா செத்து போயிடுறோம். ஆனா அந்த சண்டாள கொலகார பாவிய மட்டும் உயிரோட விட்டுறாங்க. கேடுறா தமிழனோட வீரத்தை. அவனை கொன்னுடு வேணா, அவன் உடம்பெல்லாம் சுட்டு சல்லட சல்லட ஆக்கிடுப்பா. கேட்டியாடா எங்க தமிழனோட வீரத்தை? நல்லா கேட்டுக்க. ஏய், சாவுக்கே பயப்படாதவங்க நீ மிரட்டினா பயந்துருவாங்களா? வெட்டி போடுங்க, கொன்னுடுங்க, வெட்டி கோரு போடுங்க. மலை ஏறிற வேணா. எங்க பிள்ளைகளோட சேர்ந்து நாங்களும் சாகுறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் சாகுடா. உன்னை உயிரோட விட்டா எனக்காக செத்தவங்க ஆத்மா என்ன மன்னிக்காது. எங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையாது. அழாதன்னு சொல்லு. உன் புள்ள கிட்ட அழாதன்னு சொல்லு. முக்கியமா இந்த கேடு கெட்டவனோட சாவுக்கு அழாதன்னு சொல்லு. நாளைக்கு உன் புள்ள வளர்ந்த அப்பா யாருன்னு கேட்டா இந்த பாவிதான் உன் அப்பான்னு இவன் கிட்ட சொல்லாத. இவனோட சாவ நீ ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. போ போ. இந்த புள்ளைய நல்லபடியா வள. இந்த கேடு கட்டவன மாதிரி வளர்க்காத. போ போ. வெற்றி நமதே எங்களண்ணா புறப்படு. நீ எதிரியை அழித்து எங்களை காக்க வீறு கொண்டு வா. எதிரில் உள்ள எதிரியை வெல்ல யமனுக்கு நீ அழைப்பு வீடு. 8 திக்கும் முரசு கொட்ட வெற்றி கொண்டு வா. பொங்குகின்ற அலையாக சுட்டு வீடும் தீ அவனை அடக்கி